சென்னை வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? பூங்குழலி, சென்னை வேளச்சேரி ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களின் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்காக அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்குவதற்காக 2 தினங்களுக்கு முன்பு வந்திருந்தனர். அவர்கள் அளக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து தாங்கள் இங்கிருந்து வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என்று பொதுமக்கள் கோரிக்கையை வைத்து அன்றைய தினமே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அதிகாரிகள் ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்றும் அதிகாரிகள் வரவிருக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் உள்ளே அதிகாரிகள் யாரும் வரக்கூடாது, தாங்கள் இந்த பகுதியில் தான் வசிப்போம், இங்கு கிட்டத்தட்ட நாங்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகிறோம் என்ற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து ஒட்டுமொத்த மக்களும் இந்த சாலையில், அதாவது 100 அடி சாலையில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதபுரம் தெருவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இங்கு பல ஆண்டுகளாக வசித்து விட்டோம், ஏரி கரையின் ஓரத்தில் வசித்து வருகிறோம், ஏரியின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, தங்களுக்கு ஏன் பட்டா வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். நாங்கள் இங்கு மாற்று இடத்திற்கு செல்ல மாட்டோம் என்று கோரிக்கை வைத்தனர். போராட்டக்காரர்களிடம் கேட்போம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது. சார் வணக்கம், நீங்க எவ்வளவு நாளா இங்க வசிச்சுட்டு வரீங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? நாங்க இங்க ஒரு 80 வருடமா இங்க தான் வசிச்சுட்டு வரோம். சரிங்களா, ஒரு 3 ஜெனரேஷனா இங்க வசிச்சுட்டு வரோம். நாங்க இருக்கிறது பண்டுக்கு கீழே தான், நாங்க ஏரியில இல்ல. இப்ப திடீர்னு WRD அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த WP நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களை எவிக்ஷன் பண்றோம்ன்றாங்க. இப்ப இந்த WP நம்பர்ல மென்ஷன் பண்றது வேளச்சேரி மட்டும் இல்ல, கல்லுங்குட்டா, தரமணி, பெருங்குடி, IIT வில்லேஜ்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கு. இந்த WP நம்பர் 8028, இந்த WP நம்பர்ல வேளச்சேரி மட்டுமே சொல்ல. ஏன் இவங்க வேளச்சேரி மட்டும் கேக்குறாங்க? சரி, ஓகே, வேளச்சேரியும் இருக்கு, நாங்க படிப்படியா போறோம்னு சொன்னா கூட இதான் வேளச்சேரி வில்லேஜோட மேப், இதுதான் பழைய மேப். இந்த பழைய மேப்ல நாங்க இங்க இருக்கிற இடமே இந்த பண்டுக்கு கீழே தானே கண்டு இங்க இல்ல. இப்ப டேங்க் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 225 ஏக்கர் ஏரிய நீங்க கொடுக்கும் போது இதுல ஏதாவது நீர் கொள்ளளவுல பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதிப்படைய 2015 வெள்ளத்துல பாதி பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டேங்க் ஆக்ட் எந்த ஆக்ட் படி இவங்க கொடுத்தாங்களே அதுவே தப்பு. கொடுத்ததுதான் எலிமினேட் பண்ணதுதான் ரீ எலிமினேட் பண்ணணும்ன்றதுதான் டேங்க் ஆக்ட் சொல்லுது. ஓகேங்களா, டேங்க் ஆக்ட் சொல்லும் போது இப்ப சட்டத்தையே மீறாங்க. அப்ப போட்ட இன்ஜினியர் நம்ம பண்ணிருக்கணும், இதை செக் பண்ணிருக்கணும். இப்ப இந்த ஏரியின் கொள்ளளவு நம்ம குறைக்கிறோம் போது இதனால பின்னாடி மக்களுக்கு பாதிப்படைதான்றதெல்லாம் ஒரு செக் பண்ணி தான் இந்த ஏரியோட அளவை குறைச்சிருக்கணும். அப்ப அவங்க தப்பா ஒரு டிசிஷன் எடுத்ததுனாலதான் இப்ப நாங்க பாதிக்கப்படுறோம். நீங்க எலிமினேட் பண்ணதை ரீ எலிமினேட் பண்ணு, அவங்களுக்கு நீ பட்டாவை கொடுத்தனால கேன்சல் பண்றது தான் சட்டம். நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் சொல்றோம், அதுக்கான டைம் கொடுங்கன்னு சொல்றோம். அதுக்கான டைம் கூட கொடுக்காம இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து இங்க போராடுறோம். நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் சொல்றது. ஆனா WRD அதிகாரி என்ன பண்றாங்கன்னா, நீங்க இங்க போராடுங்க, நாங்க அந்த பக்கம் போறோம்னு சொல்லிட்டு பூட்டின வீடுன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு வராங்க. இது எந்த விதத்துல நியாயம்? கவர்மெண்ட் சட்டத்தையாவது நீங்க மதிங்க, எங்களையும் மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு சாமானிய மக்கள்னால யாரு மேலேயுமே ஒரு மரியாதையே கிடையாது. பணம் படிச்சவங்க மட்டும் தான் இங்க என்ன பண்ணாங்களா, செத்துட்டுமா, அதையாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்போ ஏரி ஓரமா இருக்கிறவங்க தான் பிரச்சனை. நீ எலிமினேட் பண்ணதை ரீ எலிமினேட் பண்ணதான் சட்டமே சொல்லுது. நீங்க அதை பண்ணுங்களேன். அதை பண்ணாம எதுக்கு இந்த ஓரமா இருக்கிறவங்களை தொடறீங்க? எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க நீதிமன்றமாவது போறோம். அதே மாதிரி இந்த WP நம்பர்ல எல்லா ஏரியுமே தானே இருக்கு, இந்த வேளச்சேரி ஏரி மட்டும் இல்லையா? ஏன் இதை மட்டும் தொடறீங்க? கல்லுங்கோட்டையில எல்லாம் ஏரின்றது எங்கேயுமே இல்ல, அதெல்லாம் போய் தேடுங்க. இங்கேயாவது 55 ஏக்கர் ஏரி இருக்கு. இதுக்கு கொள்ளளவு குறைஞ்சிச்சுன்னா நீங்க ரேஸ் கோர்ஸ்ல புதுசா ஏரி வெட்டினீங்க, விஜயநகர் ஏரியில ஒரு ஏரி இருக்கு, இங்க தேவைக்கு அதிகமாவே ஏரி இருக்கு. மக்களை இங்க இருந்து நீங்க அப்புறப்படுத்தி நீங்க பெரும்பாக்கத்துல போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப எங்களை எடுத்துட்டு நீங்க ஏரி ஆக்க போறீங்களா? அதுவும் கிடையாது. எங்களை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? நடப்பாதை போட போறீங்க. எங்களை எடுத்துட்டு நடப்பாதை போற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆசை? இப்ப நாங்க குடியிருக்கிறது எங்க உரிமை இல்லையா? நிலம் எங்க உரிமை இல்லையா? ஒரு குறைஞ்சபட்ச உரிமையை கூட எங்களுக்கு கொடுக்காம இந்த அரசாங்கம் பண்றது எந்த விதத்துலயுமே நியாயம் கிடையாது. தமிழக அரசாங்கத்தை நாங்க தயவு செஞ்சு கேட்கிறோம், ஒண்ணு நீங்க இதை நிறுத்துங்க, அப்படி இல்லையா எங்களுக்கு நீதிமன்றம் போறதுக்கான அவகாசையாவது கொடுங்க. நாங்க நீதிமன்றம் போறோம், இந்த 210 ஏக்கர் சீஃப் இன்ஜினியர் யாரோ அவர் மேல ஒரு கிரிமினல் வழக்கு போடுறோம், இந்த WP நம்பர் மேல ஒரு ரிவ்யூ போடுறோம், NGT நாங்க இம்ப்ளீட் பெட்டிஷன் போறோம். எங்களுக்கு அதுக்கான டைமை கொடுங்க தான் நாங்க கேட்கிறோம். அதுக்குள்ள நீங்க போயிட்டு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க இருக்கும் போது அங்க போய் வீடு பூட்டி இருக்கு, டோர் லாக்னு போட்டு அதிகாரிகள் அவங்க கடமையை செய்யணும் தான் பாக்குறாங்களே கண்டி அந்த மாதிரி யாருமே கரெக்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால இந்த தமிழக அரசாங்கம் உடனடியாக இதை தலையெடுத்து இதை நிறுத்தணும். எங்களுக்கான டைம் அவங்க. சாந்தகுமார், மக்கள் அவர்களது தரப்பு விளக்கத்தை தந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுகிறது? சாந்தகுமார், இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அதிகாரிகள் எங்களுக்கு வந்த நீதிமன்ற உத்தரவின்படி நாங்கள் இந்த இடங்களை அளந்து ஏரிக்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தான் ஈடுபடுகின்றோம், நாங்கள் தானாக முன்வந்து எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்ற தகவலை தெரிவிக்கின்றனர். தற்பொழுது பொதுமக்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்கான அவகாசங்களை கொடுக்க வேண்டும், இங்கிருந்து காலி செய்ய மாட்டோம் என்ற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்து 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இங்கு தெருவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார். நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி தாங்கள் செயல்படுவதாக அதிகாரிகள் கூறியிருந்தாலும்
மீண்டும் நீதிமன்றத்தை நாட அங்கு மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.